என்ன இது குரங்கு மாதிரி உட்காந்துருக்கா செவுத்து மேல? இல்ல வனிதா, ஏன்டி குரங்கு மாதிரி உட்காந்துருக்கா செவுத்து மேல? என்னதுக்கு ஃபோன் போட்டு சீக்கிரம் கத்தினே இருந்த? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா. இதோ இந்த அம்மாக்கு இது இல்லை, அவங்க மருமக என்கிட்ட சண்டைக்கு வந்துச்சு, அதான். ஏன் மருமக சண்டைக்கு வந்தாளா? எதுக்கு வந்தா அவங்ககிட்ட சண்டைக்காவ? அந்த கலா பொண்ணு காலையில் வீட்டில் மேலே என்னத்தையோ தீஞ்சு வச்சு தட்டின்னு இருந்துச்சு போல் இருக்குது. சத்தம் கேட்டு நீ போகணுன்னு சொன்னல மாமா. நான் போய் அதுக்கிட்ட கேட்க போனேன், கதவையே திறக்கல. அப்போலைக்கே நான் போகும்போது இவங்க வீட்டு ரெண்டு நின்று பேசிகிட்டு இருந்துச்சு. சரி போய் கேட்டேன் என்ன தட்டினேன்னு. அதுக்கு இவங்க மருமக கத்துது மாமா. என்ன கத்துச்சு அது? போலா ஊட கட்டி வச்சிருக்கிறீங்க, தட்டினா சத்தம் கேட்காதா, பின்ன நடந்தா சத்தம் கேட்காதா, ஓடுனா கேட்காதான்னு அது பாட்டுன்னு கத்துது மாமா. எங்கள் வீட்டுக்காரன்ட்ட சொல்கிறேன்னு சொன்னேன். சொல்லு போ கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த அளவுக்கு நடந்து போச்சா பிரச்சனை? பார்த்துக்கலாம் விட, அவங்க வீட்டுக்கார் வரட்டும், நான் பேசிக்கிறேன் அவராண்ட. வேலைக்கு போயிட்டு வரவங்கிட்டே அப்படி சொல்ல பண்ணிட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும். பிரச்சனை பேசுறேன் பிரச்சனை என் மருமக தானே பேசுறேன், அவகிட்ட போய் பேசுங்க ரெண்டு பேரும். அவகிட்ட பேச முடியாம அவங்கிட்ட வந்து போய் என்ன பேசுங்க ரெண்டு பேருக்கும்? குடும்பமே வாய் தந்தா இப்படி தான் பேச போடுது மாமா. இவங்களாண்டலாம் நம்மளால பேச முடியாது மாமா. ஏம்மா என்ன வாயாடுது இவங்க மருமக, அதுக்கு மேலே வாயாடுது மாமா. அப்புறம் இப்படி பேசிட்டே இருப்பேன் அந்த கலாப்பில் மாதிரி நாங்கள் அமைதியாக இருக்கும்னு நினச்சியோ? என் மருமகளுக்கு மேலே நான் கேள்வி கேட்பேன். என் மருமக கிட்டத்தில் என்ன தப்பு இருக்குது? நான் இப்போ தானே கேட்டா. என்ன தப்புக்குதா? அது எங்கள் வீடு, நாங்கள் வாடகை விட்டுருக்கோம், நாங்கள் கேட்போம். அப்புறம் எங்கள் வீட என்ன பண்ணாலும் நாங்கள் கேட்காம இருக்கணுமா? இது நான் கதையாக இருக்குதே. நீங்கள் ஒரு வாடகைக்கு வீடு விடுவீங்க, அங்கே வந்து எல்லாம் நாசம் பண்ணால் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களா? வாய் தந்து நல்லா கதையாக்கிதே நீங்கள் பேசுகிறதே. ஏமா சத்தம் கட்டமாக இருமா, என்ன பேச்சு பேசுகிற? நடந்தா சத்தம் கேட்குதுன்றீங்களா? மேலே உழுற மாதிரி இருக்குதுன்றீங்களா? கலராக கதை விட்டுட்டுருக்கீங்களா? உங்களை மாதிரி தான் எல்லா அவசரமும் உலகத்தில் எல்லாரையும் கொடுமை பண்ணிட்டு இருக்காங்களா? வாடகைக்கு எல்லாரையும் கொடுமை பண்ணிட்டு இருக்க வாய் முடுமா. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன் தெரியுமா? நான் வீடு கட்ட காசு இல்லாமல் கடைசியில் வீட லீஸு போட்டு நான் வீடு கட்டி வச்சுருக்கிறேன். என்ன சும்மா வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க? கொடுமை பண்ணுறேன் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. இல்லை சும்மா வீடு விட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா நீ? இல்லை காசு வாங்கிட்டு தானே வீடை விட்டுருக்கா? ஓசிலே விட்டுருக்கா அவங்கள தங்குறதுக்கு? ஓசியில் விட்ட மாதிரி பேச போகும்போது என்னென்ன இதாக இருக்கோ எல்லாத்துக்கும் காசை பிடிச்சிட்டு தானே விட போறீங்க. சும்மா அடிச்சு கொடுத்துட்டு தானே வீட்டை விட்டு காலி பண்ண போறாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? இதோ வந்துட்டாரே உங்க புள்ள, அவராண்டே பேசிக்கலாம். என்னம்மா இங்க நின்றுட்டு இருக்க? வா வீட்டுக்கு போ. இதோ பாருங்க, உங்க ஊட்டமா நடந்துக்கிறது எதுவும் சரியா பண்ணல. எங்க வீட்டுல குடியிருக்கிறவங்க கிட்ட நாங்க பேசிட்டு இருந்தா அவங்க குறுக்கல வராங்க. இது என்ன கதைன்னு கேளுங்க உங்க ஊட்டமாவை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நீ சத்தம் கட்டாம வீட்டுக்கு போலாம். இவன் வேலையத்த வேலையா ஏதாச்சும் உளறிட்டு கிடப்பான். என்னம்மா பிரச்சனை? என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன்? அதெல்லாம் வீட்டுல வந்து பேசிக்கலாம், நீ நட நம்ம வீட்டுக்கு போவோம். ஏமா நில்லுமா, என்னம்மா உங்க பாட்டு கூட்டின்னு போய் நிற்கிற? வேலையை பாரு போல பேசி இருக்கிறாருல உங்கள் பாட்டுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போனீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? இப்போ என்ன பேசணும்னு சொல்லிட்டு இருக்க நீ? வந்து போற ஆம்பளைய வழி மறைச்சிட்டு இருக்கா பொம்பளையா நீ? என் புருஷன் ஒரு ஆம்பளை பேசிக்கிறாரு, நீ பாட்டுக்கு மதிக்காம உன் பிள்ளைய கூட்டின்னு போற. அப்போ நீ என்ன பொம்பளை? வாடகைக்கு விட்டுருக்காங்க, இவளுக்கு யாரும் பிடிக்கலன்னா அந்த வீட்டுக்கு போகக்கூடாதான். அந்த பச்சை பிள்ளை மேலே இருக்க பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்குறாங்க, அந்த பால் கறி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அந்த நிலை நிற்கா. பொம்பளையாவே உனக்கு பிடிக்கல நீ இருந்துக்க, அதுக்கு வாடகைக்கு தானே இருக்காங்க, சும்மாவா இருக்காங்க? உனக்கு பிடிக்கலன்னா அவைய வரக்கூடாதோ மேலே? தூரப்போம்மா, வெளிவிடுமா. அந்த சும்மா முன்ன நின்றுட்டு ஏயா பொண்டாட்டியை கூப்பிட்டு. வனிதா தள்ளிக்கோ, விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். திரும்ப நம்ம பேச்சுக்கு வந்தா அப்போ நம்ம பார்த்துக்கலாம், விடு வா. ஆமாம், எல்லாத்தையும் நீயே அங்கே போய் பாரு இங்கே போய் பாரு, சத்தம் கேட்குது அவளை கேளு இவளை கேளுன்னு. அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் என்ன மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் நல்ல பேர் எடுத்துக்கோ, நான் மட்டும் கெட்ட பேர் எடுத்துக்கிறேன். இதே பொழப்பா போச்சு உனக்கு. உன்னை கல்யாணம் பண்ணது எனக்கு போடா.